ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிறிஸ்பி கிரன்ச்சி சூப்பரான ஒரு தோசை தான் நான் போட்டிருக்கேன். இது என்ன ஒரு இது அருமைன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தோசை சுற்ற விட்டுக்குங்க. தோசை சுற்ற விட்டுட்டு இது கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் இதில் நெய்யே ஊற்றணும். நெய் ஊற்றின பிறகு இது நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. தோசை திருப்பாமல் இந்த மாதிரி லோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா தோசை வேகட்டும். இது மாதிரி சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, இந்த தோசை வெந்த பிறகு இந்த மாதிரி கீ ஊற்றிட்டு கொஞ்சம் லோ சிம்லேயே இந்த மாதிரி வச்சிங்கன்னா தோசை கிறிஸ்பி கிரன்ச்சி ஆகிடும். ரோஸ்ட் ஆன பிறகு இதில் இறக்கும்போது கொஞ்சோண்டு ஜீனி தூவி விட்டிங்கன்னா ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை இந்த மாதிரி லோ சிம்லேயே வச்சு வேகட்டும். பார்த்தீங்களா ஒரு ப்ரௌனிஷாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 தோசை கூட பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்க சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. எது சைட் டிஷ் இல்லையோன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.